நாய் துரத்துவது போன்று கனவு வருகிறதா? அப்போ அதேதான், உடனே மாற்றுங்கள். பொதுவாக நம்மில் பெரும்பாலானோர் கள்ளக்கண்டா நாயக்கானோம், நாயக்கண்டா கள்ளக்கானோம் என்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல சிலருக்கு சிலரின் மீது மரியாதை இருக்கும், அதுவே மற்ற சிலருக்கு பயம் இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலான மக்களுக்கு நாயினை பார்த்தாலே தன்னை அறியாமல் ஏதோ ஒரு பயம் வந்துவிடும். அதிலும் சிலருக்கு கனவில் கூட எப்போதும் நாய் கனவுதான் வரும் என்பார்கள். அது மட்டுமில்லாமல் நாய் கனவில் சும்மா வராமல் கடிப்பது போல, துரத்துவது போல மற்றும் விளையாடுவது போல நிறைய கனவுகள் வரும். கனவில் நாய் வந்தாலே பயமாக இருக்கும். அதுவே துரத்துவது போல கனவு வந்தால் சொல்லவே வேண்டால் நமக்கு பயம் அதிகரித்து அதற்கான பலன் என்னவாக இருக்கும் என்று யோசிப்போம். அதனால் இன்றைய பதிவில் நாய் துரத்துவது போல கனவு வந்தால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். நாய் என்பது பெரும்பாலான வீடுகளில் வளர்க்கப்படும் ஒரு செல்ல பிராணியாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளில் நன்றிக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது என்னவென்றால் அது நாய் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் என்றும் இதனுடைய ஆயுட்காலம் 10 முதல் 13 வருடம் மட்டுமே என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இத்தகைய நாய் உங்களுடைய கனவில் துரத்துவது போல கனவு வந்தால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரப்போவதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. அதனால் நீங்கள் எந்த சிக்கலையும் சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் யாரிடமாவது ஏதாவது உதவியினை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த உதவி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பது கனவில் நாய் துரத்துவதற்கான அர்த்தமாகும். ஆகையால் நாய் துரத்துவது போல உங்களுக்கு கனவு வந்தால் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனமாக இருத்தல் நல்லது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. வர்றது கிடையாதுல்ல, இது நிறைய பேர் அதெல்லாம் பழங்காலத்து மிட்டாய். கையில் வாட்சி கட்டும், பாம்பு கட்டும், தேல் கட்டும், பல்லி கட்டும், குச்சிலியானா ரோஸ் மாதிரி செய்வோம். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ வந்தது கிடையாதுல்ல, இது 40-50 வருஷமா கிடையாது. பரம்பரையாக செய்யும். இதெல்லாம் எலுமிச்சை பழம், சர்க்கரை, மைதா எல்லாம் பாவு எடுக்கிறது. கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறின பிறப்பு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பில் சுற்றி இந்த கையிலேனா வாட்சி கட்டுவோம். மோந்திரம், பாம்பு, தேல், பல்லி எது கட்டாலும். அப்போ நாங்கள் விற்க சொல்ல 10 காசு நாளலாம். இப்போ ஒரு மிட்டாய் 30 ரூபா, கையில் கட்டி விட்டா 20 ரூபா, குச்சிலியானா ரோஸ் மாதிரி 30 ரூபா. இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர். இந்த பஞ்சு மிட்டாய் விற்றுந்தாங்களா அதெல்லாம் விற்கக்கூடாது. அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும். இதெல்லாம் வயிற்று வருதுல, இது சாப்பிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாமூலாக வயிற்று மிட்டாய் தானே. என்னன்னா கொஞ்சம் தான் போடுவோம் இதில் பாவை, இந்த மாதிரி வரும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.